ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. சொரக்காயில் எப்போவுமே பொரியல், கடையல், அப்புறம் சாம்பாரில் போடுவோம். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். சொரக்காய் சாதங்க தட்டைப்பயிரோடு போட்டு செய்யலாம். நார்மல் சொரக்காவும் இதே மெத்தடில் தட்டைப்பயிர் போட்டு செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் சொரக்காய் மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். குக்கரில் நல்லெண்ணெயும் நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரம் மசாலா ஸ்பைசஸ்னால் பிரியாணி எல்லாம் ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய், பட்டை 1 இன்ச்சு, 3 கிராம்பு, சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 1.5 பெரிய வெங்காயமும் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 4 மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்குற அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கலாங்க. அது வணங்கி வரதுக்குள்ள நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயமும் அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், பூண்டு ஒரு கட்டி, இஞ்சி ஒரு நம்ம விரல் நீளத்துக்கு 1 இன்ச்சுங்க ஃபுல்லாக போட்டு நம்ம அரைச்சி ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்குள்ளே தக்காளியும் பேஸ்ட்னா கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாங்க. சீக்கிரம் வதங்கிடும். பிரியாணியில் வதக்க எல்லாம் கரைஞ்சிரும். குழந்தைங்களும் அதை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே நம்ம சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வறுத்து வரலும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் புதினா மட்டும், கொத்தமல்லி சேர்க்க வேண்டாம், புதினா மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. புதினாவும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அரை குழிக்கரண்டி குழம்பு கரண்டி இருக்குல்லங்க, அதில் அரை குழிக்கரண்டி வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சொரக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கு நான் ஒரு சொரக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் அதில் பாதி செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதி சொரக்காய், 1/4 சொரக்காய் நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் அதுலேருந்து கம்மி பண்ணிக்கோங்க. பாதி செய்கிறீங்கன்னா அதுலேருந்து ஹாஃப்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேருந்து கரெக்டாக இருக்கும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, பிரியாணி மசாலா போலினா கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனும், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்க்கு தேவையான உப்பும் போட்டு காயை வந்து நல்லா எண்ணெயில் வதங்குற வரல ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கலாம். ஏன்னா சொரக்காய் சீக்கிரம் வெந்துடும், பிஞ்சு சொரக்காய் வேறு. அதனால் 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி, 1 டம்ளர் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. ஆனால் இப்போ நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். 5.25 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு சொரக்காயிலேருந்து தண்ணி வரும், சாப்பாடு குழஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்தாலும் அதில் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி கம்மியாக வச்சுட்டு 3 விசில் விட்டு உப்பு காரம் பார்த்துட்டு மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சொரக்காய் சாதம் வந்து ரெடி ஆயிருங்க. இது கூட தட்டைப்பயிர் போட்டு செய்யலாம், அருமையாக இருக்கும். தட்டைப்பயிர் நைட்டே ஊற வச்சுட்டு சொரக்காய் கூட தட்டைப்பயிரை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி 3 விசில் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.